வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. பட்டர் பீன்ஸ் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புலாவுக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டர் பீன்ஸ் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை 2-3, ஏலக்காய் 2 கீரி வச்சுருக்கேன். ஜாதிபத்திரி பூ 1, ஸ்டார் பூ 1, கல்பாசி கொஞ்சம், பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொரியவும் நல்ல வாசனை வருது. இப்போ பல்லாரி வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணுங்கிறதெல்லாம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இதிலேயே புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேக வச்சிடணும். தக்காளி வெந்த பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு சேர்த்தா சட்டியில் அடிப்பிடிக்கும். அதனால் தக்காளி சேர்த்தா பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். பட்டர் பீன்ஸை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸை வேக வச்சு சேர்க்கும்போது புலாவ் சீக்கிரம் பண்ணிடலாம். அல்லது இதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் அந்த மசால் வாடையெல்லாம் போயிடும். அதனால் லைட்டாக வேக வச்சுட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசியிலையும் பண்ணலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி எடுக்கணும். நான் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் 3 டம்ளர் அளவுக்கு. அதையும் அரிசி சேர்த்த பிறகு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சாதாரண மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலராக இருக்கும். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம். இதில் 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ 3 டம்ளர் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம்.
1க்கு 1.5 கணக்கில் 3 டம்ளர் ஊற்றிக்க. புலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதி பிடிச்சி அரிசி இந்த தண்ணிக்கு மேலே அரிசி தெரிகிற மாதிரி வர்ற மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடணும். இப்போது லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது பச்சையாக கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு 1 விசில் தான் அடிக்கணும். பட்டர் பீன்ஸ் புலாவ் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போது புரட்டி விட்டுக்கலாம். அது சூப்பராக வந்திருக்கு. புழுன்னு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பட்டர் பீன்ஸ் புலாவ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பட்டர் பீன்ஸ் புலாவுக்கு அருமையான ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம். பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை இந்த சாதம் நல்லா வெங்காய தயிர் பச்சடியும் செய்திருக்கேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த பட்டர் பீன்ஸ் புலாவ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.